கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களா தாவேக்காங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து சின்ன சின்ன கட்சி கிடையாது. நீங்க வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க கூட வந்து கட்சி கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்க பட்சத்துல அரசியலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம்லாம் கிடையாது. இல்ல ஒரு 5 வருஷம்லாம் கிடையாது. 6 மாசம் தான் இருக்குன்னு அதுக்கான தயார் கட்ட நிலையில இருக்கா தாவேக்கான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி தான் இருக்குங்க. எஸ், தாங்க முடியாத துயரம், ஒத்துக்கலாம். 1 மாசம் ஆச்சு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கட்சி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி எதுவும் பண்ற மாதிரி தெரியல. அதாவது இன்ஸ்டாகிராம், அதாவது சோசியல் மீடியால வந்து தரமா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க தாவேக்காக அவங்க ஆதரவாளர்கள். பட் தாவேக்கா கட்சி சார்பில் இருந்து இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரலங்கிற ஒரு கருத்து வந்து கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ சென்னையில் மழை பெய்யுது. திருவாரூரில் அங்கே பார்த்தீங்கன்னா நெல் பயிரெலாம் காலியாகுது. நெல்லை சரியாக சேமிக்கணும்னு நீங்கள் தான் பேசுனீங்க. அதுக்கான குரல் கொடுக்கலாம். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் பக்கத்தில் அந்த ஹோலி கிளாஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். முட்டியளவு தண்ணி தேங்குது. அதை பற்றி நீங்கள் பேசலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு மெசேஜுக்கு ட்வீட் பண்ணலாம். அப்படி இல்லையா உங்கள் கட்சி நிர்வாகிகளை விட்டு அதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். இன்னமும் நீங்கள் எவ்வளோ நாள் தான் வந்து நிர்வாகி நியமிக்கிற மீட்டிங் போட்டிருக்கோம், அதுக்கு மீட்டிங் போட்டிருக்கோம், இதுக்கு மீட்டிங் போட்டிருக்கோன்னு இப்படிங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது டிஎம்கே வேலை செய்கிறாங்க, ஏடிஎம்கே வேலை செய்கிறாங்க. நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? அது வந்து அரசியல் ரீதியான வேலைகள். நீங்கள் வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. பட் அதுக்காக அப்படியே இருந்துட்டோம்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோங்கிற பட்சத்தில் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எடுக்கலையா நிர்வாகிகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் கட்சியை வந்து மைண்டுக்குள்ளே ஓட வச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே பார்த்தாலும் பிராண்டு, இங்கே பார்த்தாலும் பிராண்டு. அந்த பிராண்டை அழிக்கிறத நான் ஸ்பெஷலிஸ்ட்னு நீங்கள் தான் சொன்னீங்க. பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேர்தல் நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படா பாயிண்ட் கிடைக்கும் பேசலான்னு இருப்பாங்க. பட் நமக்கு பாயிண்ட் மேலே பாயிண்டாக கொட்டி கிடக்குது. பட் தாவேக்கா சைட்லேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, எதுவும் வைக்க மாட்டேங்கிறாரு. நிர்வாகிகளும் பேச மாட்டுறாங்க. இல்லை இது மாதிரி இந்த மலையினால இந்த விஜய் மன்னன் வந்து இந்த ஒதுக்கி கொடுத்துருக்காரு, இவங்க நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு வந்துருந்துருக்கலாம். இந்த நியூஸ் வந்துருக்க ஒரு 3 நாள் நல்லாச்சு. உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது தெரியப்படுத்துகிற மாதிரி என்னாச்சும் பண்ணணும். அதுவும் இல்லை. ஒரு சோசியல் மீடியா தவிர்த்து கட்சியாக என்ன பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்று சோசியல் மீடியா வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள தாவேக்காவுக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுறதுனால மட்டுமே அவங்க வந்து இப்போ தாவேக்காங்கிற கட்சி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப்பில் வந்து ஒரு நேர்காணல் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விவாதம் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாம் பெரும்பாலான யங்ஸ்டர் பார்க்குறனாலும் விஜய் ஆதரிக்கிறவங்க, விஜயை பிடிச்சவங்க தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சைடு இருந்து இதை நான் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தேன், அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தேன், இப்போ தேர்தல் களத்தில் பேசணுங்க. அப்போதான் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பேச முடியும். எங்கள் தலைவர் இதை சொல்லியிருக்காரு, எங்கள் தலைவர் அதை சொல்லியிருக்காரு, அதை ஒரு மீமா எடுத்து போட முடியும். ஒரு இதை நம்ம கட்சி இருக்குங்கிறத வெளிப்படுத்திட்டே இருக்க முடியும். நீங்கள் வந்து இல்லை நான் உண்மையாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். எஸ் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். அதை மாட்டுக்கிறதே கிடையாது. பட் எல்லா நேரத்திலும் அந்த அமைதி, எல்லா நேரத்திலும் அந்த நேர்மை இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அப்டேட் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது தாவேக்கா சைட்லேருந்து. அடுத்த மீட்டிங் எப்போன்னு கேட்டால் தெரில. ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. அந்த கரூர் விஷயத்தை வந்து கொஞ்சம் டீப்பாக பேச முடியல. மழை பெய்யுது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. திருவாரூர் நெல் ரெஸ்பான்ஸ் இல்லை. சென்னையில் தண்ணி தேங்கி நிற்கிது. ஒரு சைடு டிவியில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி போடுறாங்க, இன்னொரு சைடு தண்ணி தேங்காத மாதிரி போடுறாங்க. அதை பற்றி பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான குரல் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம கட்சி இருக்குன்னு சொல்லி வெளியே தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து கண்டிப்பாக அவர் வந்து சீக்கிரமாக வந்து கட்சி வேலையில் வந்து ஈடுபட்டு அவங்க நிர்வாகிகள் அவங்க எல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.